கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, சர்வத்திற்கும் மேலான தேவன் யார் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் பிதாவை பற்றின காரியங்களையே அவர் வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார். அப்போ பிதாவாகிய தேவன் வேறு, அவருடைய நாமம் யெகோவா, இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்றால் ஒரு சில வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அப்போ பாருங்கள், அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய வேதத்திலே ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை அநேக பேர் வாசிக்கும் பொழுது இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை குறித்து சொல்கிறார்? இப்போ பாருங்கள், இந்த ரோமர் என்கின்ற நிருபத்தை எழுதுறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறார். இப்போ இந்த பவுலுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் சவுல். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அப்போ அந்த சவுலுக்கு கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு, தரிசனமான பிறகு சவுல் பவுலாக மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னா, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி விட்னஸ் பண்ணுறாருன்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் 9 வசனம் 20, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினார். அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று தான் சொல்கிறார். அது மாத்திரமல்லாமல் சபைகளுக்கு அநேக நிருபங்களை பவுல் எழுதுகிறார். அதிலெல்லாம் பவுல் எப்படி எழுதுவார்னா, பாருங்கள், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு வாழ்த்துதல்களோடு பவுல் நிருபங்களை எழுதுவார். அப்போ பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு என்கின்ற ஒரு சத்தியத்தை தெளிவாக உறுதியாக சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5 இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் என்று பவுல் யாரை சொல்கிறார்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள், பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் இயேசு கிறிஸ்துவை தான் சர்வத்துக்கு மேலான தேவன் என்று சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அநேகர் விசுவாசிக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம தெளிவாக நம்ம உறுதியாக எப்படி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இந்த வசனத்தில் 3 சென்டென்ஸ் வாக்கியங்கள் அமைந்துள்ளது. அதில் பாருங்கள், பிதாக்கள் அவர்களுடையவர்களே. இப்போ பிதாக்கள் அப்படின்னா யார்? முற்பிதாக்கள் யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இவங்கெல்லாம் யார்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள். அப்போ இவர்களுடைய தேவன் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான். அப்போ பாருங்கள், யாத்திராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் தரிசனமானேன் என்று பிதாவாகிய தேவனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஆனால் பாருங்கள், அப்போ பிதாவாகிய தேவன் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுடைய தேவன். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை யாரிடம் முதலில் சொன்னார் அப்படின்னா மோசேட்ட தான் சொல்கிறார், நான் யெகோவா அப்படிங்கிறார். அப்போ பாருங்கள், பிதாக்களுடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இவர்களுடைய தேவன் யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான். அவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற நாமத்தினாலே அவர் வெளிப்பட்டவர். அப்போ பாருங்கள், பிதாக்கள் அவர்களுடையங்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அப்போ இயேசு கிறிஸ்துவும் யாருடைய வம்சத்தில், யாருடைய சந்ததியில் வராரு அப்படின்னா பாருங்கள், இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுவார். கலாத்தியர் அதிகாரம் 3 வசனம் 16
ஆபிரகாமுடைய அந்த சந்ததி கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். அதே நேரத்தில் பாருங்கள், அந்த 3வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இவர் என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் இவர் என்று பவுல் யாரை சொல்கிறார்? அநேக பேர் இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கு மேலான தேவன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை சர்வத்துக்கு மேலான தேவன் என்று சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவையா அல்லது பிதாவாகிய யெகோவா தேவனையா என்பதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பாருங்கள், இந்த வசனத்தை 2 கோணத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒன்று, வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வசனம் தான் சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் ஏதாவது தவறுதலாக மொழிபெயர்த்துட்டாங்களா அப்படிங்கிறத குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். அப்போ மேலான தேவன் என்று இந்த வேதம் யாரை சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லுதா? பாருங்கள், இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இப்படிப்பட்ட சத்தியத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் எப்படி எழுதுகிறாரு அப்படின்னா, பாருங்கள், மேலான தேவன் யார் அப்படின்னா, பாருங்கள், பவுல் தான் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 3. 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாருங்கள், ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை, பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறார் என்று இதே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதுகிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அல்ல. கிறிஸ்துவுக்கு யார் தலை? பிதாவாகிய தேவன் தான் தலை. அது மாத்திரமல்லாமல் மேலான தேவன் யார் அப்படிங்கிறத இன்னும் இந்த பைபிளில் ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் ஆதி முதல் அந்தம் வரை பிதாவாகிய தேவன் தான் ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ பாருங்கள், இந்த பூமி அழிந்த பிறகு அவருடைய அரசாட்சி 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துனுடைய பங்கு, இயேசு கிறிஸ்துனுடைய வேலை என்ன அப்படின்னா, பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருட அரசாட்சியில் எல்லா காரியங்களையும் செய்த பிறகு பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 27, 28லலாம் நீங்கள் வாசிங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள், கிறிஸ்துவுக்கு மேலே, கிறிஸ்துவுக்கு தலை யார்? பிதாவாகிய தேவன். அப்போ இயேசுக்கு பிதாவாகிய தேவன் தான் மேலானவர் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ எப்படி சொல்கிறாருன்னா, பிதாவை குறித்து எப்படி சொல்கிறாருன்னா, என் பிதா என்னிலும் பெரியவர் அப்படிங்கிறார். யோவான் அதிகாரம் 14 வசனம் 28 என் பிதா என்னிலும் பெரியவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ பாருங்கள், கிறிஸ்துவுக்கு தேவன் பிதாவாகிய யெகோவா தேவன் தான் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா தேவன் தான் மேலான ஒரு கடவுள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இயேசு கிறிஸ்து மேலானவர் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து மேலானவர் என்று இந்த வேதம் சொல்லுது. எந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்னா, பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை படைக்கிறார். முதலில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் படைக்கிறார். அப்போ படைப்பு, சிருஷ்டிப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில், காரியத்தில் இயேசு கிறிஸ்து தான் முதல் மேலானவர். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். கொலோசியர் அதிகாரம் 1 வசனம் 15 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்போ சிருஷ்டி, படைப்பு என்கின்ற ஒரு காரியத்தில் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முதல் முதன்மை. அவர் தான் முதல் படைப்பு, முதல் சிருஷ்டிப்பு. அப்போ பாருங்கள், நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த உறவு எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு என்னன்னா மூத்த சகோதரர். ஏன் மூத்த சகோதரர்னா, அவர் தான் முந்தினவர். படைப்புகளுக்கெல்லாம் முதல் படைப்பு, சிருஷ்டிப்பு இயேசு கிறிஸ்து தான். அப்போ பிதாவாகிய யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவை முதலில் படைத்தார். அப்போ படைப்பு என்கின்ற ஒரு விஷயத்தில் இயேசு கிறிஸ்து தான் மேலானவர். ஆனால் கிறிஸ்துவுக்கு மேலே யார்?
பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் தான் தலையாக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி உயர்த்துறாரு அப்படின்னா பாருங்கள், பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 8 வாசிக்கும் பொழுது, ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தவர் பிதாவாகிய யெகோவா தேவன், அதை பெற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ தந்தவரும் பெற்றுக்கொண்டவரும் சரிசமமானவர்களா? இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தான் தலையாக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்போ மேலான தேவன் யார் அப்படின்னா பிதாவாகிய யெகோவா தேவன் தான் என்று வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அதே நேரத்தில் பாருங்கள், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா யார்? ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவா? பாருங்கள், இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். இந்த வாக்கியம் யாரை பற்றினது? கிறிஸ்து என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம், இந்த சென்டென்ஸ், இந்த வாக்கியம் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதுனா பிதாவாகிய தேவனுக்கு தான் பொருத்தமாக இருக்கிறது. அப்போ மேலான தேவன் யார் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு தேவன், பிதாவாகிய தேவன் தான் தலையாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவா? பாருங்கள், இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறாரு. ரோமர் அதிகாரம் 1 வசனம் 25. ரோமர் அதிகாரம் 1 வசனம் 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். இப்போ நீங்கள் தான் சொல்லணும், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகரா சிருஷ்டியா? இயேசு கிறிஸ்து சிருஷ்டி, படைப்பு என்று தான் இந்த வேதம் சொல்லுது. அப்போ சிருஷ்டிகர் யார்? பிதாவாகிய யெகோவா தேவன். அப்போ யெகோவா தேவன் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஒரு தேவன் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. பாருங்கள், இன்னும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 17. கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 17. வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பார்த்தீங்களா? அப்போ பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து முன்னிலையாக வைத்து பிதாவாகிய தேவனை தான் ஸ்தோத்தரிக்கணும். அப்போ பிதாவாகிய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் என்று வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னும் இப்படிப்பட்ட சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்கள், எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 20. எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னா யார்? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து என்று இந்த வேதம் சொல்லவில்லை. பிதாவாகிய தேவன் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பிதாவாகிய தேவன் தான் மேலான தேவன் என்று வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. கடைசியாக பாருங்கள், பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 31. 2 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனம் 31. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர். அப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் யார்? பிதாவாகிய தேவன் தான். அப்போ பாருங்கள், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர். அப்போ பிதாவானவர் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இந்த வேதம் தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அப்போ பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5 இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் யார்? மேலான தேவன் யார்? இயேசு கிறிஸ்துவா? கிறிஸ்துவுக்கு தேவன் தான் தலையாக இருக்கிறார். அதே நேரத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய யெகோவா தேவன் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் என்று வேத வசனமே நமக்கு சாட்சியாக அறிவிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், அந்த ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5 அந்த வசனம் 3 வாக்கியங்கள் அடங்கினது. அப்போ முதல் வாக்கியம் பிதாக்கள் அவர்களுடையவர்களே, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை.
அடுத்தது பாருங்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, அதுலேயும் எந்த குழப்பமும் இல்லை, தெளிவாக தெரியுது. அடுத்த சென்டென்ஸ் வந்து இவர் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, அந்த இவருங்கிறது யார்? அநேக பேர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தா பிதாவாகிய தேவன் தான் மேலானவர், அவர் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இந்த தமிழ் பைபிளில் இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த தமிழ் பைபிளில் இருக்கக்கூடிய வசனத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இது மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம். அப்போ ஒரிஜினலில் எப்படி இருக்குது, அதாவது கிரேக்க மொழியில் எப்படி இருக்குது, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம தியானிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆங்கிலத்தை நம்ம பார்க்கணும், கிரேக்க மொழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாருங்கள், வேதத்தை எழுதினவர்கள் வந்து அவங்களுடைய ஆட்டோகிராஃப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரிஜினல், அது இப்போ அந்த வேதாகமம் எந்த நிலைமையில் உள்ளது அப்படின்னு இன்றைக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் அதிலிருந்து பிரதிகள் எடுத்தாங்க. அந்த பிரதிகளில் தான் ஆங்கிலத்துக்கு மொழி மாற்றம் செய்தார்கள். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழி மாற்றம் செய்து நமக்கு பைபிளாக நமக்கு கிடைத்துள்ளது. அப்போ பாருங்கள், தமிழ் பைபிளில் இந்த இவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆனால் ஆங்கிலத்தில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமங்களில் இருக்காது. அதே நேரத்தில் பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம கிரேக்க மொழியில் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், இது வந்து இன்டர்லீனியர் பைபிள். இதில் அந்த வசனம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5. ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5. Of whom the Father and from whom the Christ according to flesh, the one being over all God, blessed unto the ages. Amen. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தமிழ் பைபிளில் மட்டும்தான் இவர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஆனால் கிரேக்க வேதாகமத்தில் நம்ம வாசித்தோம், இன்டர்லீனியர் பைபிளில் அந்த 3வது வாக்கியத்தில், அதாவது அந்த 3வது சென்டென்ஸ், அதில் இவர் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு செமிகோலன் இருக்கும். அடுத்தது அந்த வாக்கியம், 3வது வாக்கியமே ஒரு தனி வாக்கியமாக அமைந்துள்ளது. அந்த வாக்கியம் யாரை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா பிதாவாகிய தேவனை தான் சொல்லுது. எப்படின்னா பாருங்கள், தி ஒன் பீயிங் ஓவர் ஆல் காட் பிளெஸ்டு அன்டு தி ஏஜஸ் ஆமேன் அப்படின்னு வருது. அப்போ இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய தமிழாக்கம் எப்படி அப்படின்னா பாருங்கள், தி ஒன் பீயிங் ஓவர் ஆல் காட் பிளெஸ்டு அன்டு தி ஏஜஸ் ஆமேன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரத்திற்கு உரியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பாருங்கள், அந்த இவர் என்கின்ற வார்த்தையை இந்த தமிழ் பைபிளில் வாண்டடாகவே சேர்த்துட்டாங்க. ஏன்னா பாருங்கள், அந்த இவர் என்கின்ற வார்த்தை இருக்கிறனால தான் இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கு மேலான தேவன் என்று ஒரு தவறான முடிவுக்கு அநேகர் வந்து விடுறாங்க. ஆனால் இவர் என்கின்ற வார்த்தை, இப்போ பாருங்கள், இவர்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம், ஹீ, ஹீன்னு சொல்லுவோம். அப்போ பாருங்கள், ஆங்கில வேதாகமங்களில் 95%, 99% ஆங்கில வேதாகமங்களில் இவர் என்கின்ற வார்த்தை, ஹீ அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹூ இஸ் ஓவரால் அல்லது ஹூ இஸ் காட் ஓவரால், காட் பிளெஸ்டு ஃபார் எவர் ஆமேன் அப்படின்னு தான் இருக்கும். சில ஆங்கில பைபிளில் வந்து பிளெஸ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, சில ஆங்கில பைபிளில் ப்ரைஸ்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ பாருங்கள், அந்த இன்டர்லீனியர் பைபிளில் மிக தெளிவாக சொல்லுது. அந்த 3வது வாக்கியம் தனி வாக்கியமாக அமைந்துள்ளது. அந்த வாக்கியம் பிதாவாகிய தேவனை தான் பற்றி சொல்லுது. பாருங்கள், தி ஒன் பீயிங் ஓவரால் காட் பிளெஸ்டு அன்டு தி ஏஜஸ் ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், போற்றுதற்குரியவர் ஆமேன் அப்படின்னு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். ஆனால் இந்த தமிழ் பைபிளில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை வாண்டடாகவே சேர்த்துட்டாங்க. ஏன் சேர்த்தாங்கன்னா பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழ் பைபிளில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. ஆனால் ஆங்கிலத்தில் இவர் என்கின்ற வார்த்தை 99% இருக்காது. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா ஹூ இஸ் ஓவரால்,
அல்லது ஹூ இஸ் காட் ஓவரால், காட் பிளெஸ்டு ஃபார் எவர் ஆமீன் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ பாருங்கள், ஆங்கிலத்திலையும் இல்லை, கிரேக்க மொழி ஒரிஜினல் மூல பாஷையிலையும் அந்த இவர் என்கின்ற வார்த்தை இல்லை. அப்போ அந்த மூன்றாவது வாக்கியம் பிதாவாகிய தேவனை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வத்துக்கும் மேலான தேவன், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறது. இப்போ பாருங்கள், கிரேக்க வேதத்தில் உள்ள மாதிரியே ஆங்கிலத்தில் எந்த ஆங்கில பைபிளில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், அநேக ஆங்கில பைபிள் இருந்தாலும் கிரேக்க மொழியில் இருக்கிற மாதிரியே ஆங்கிலத்தில் சரியாக எந்தெந்த பைபிளில் மொழிபெயர்த்தாங்கன்னா பாருங்கள், சில ஆங்கில பைபிளெல்லாம் சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த பைபிள் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனா ரெஃபர் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த அடிப்படையில் முதல் பைபிளாக CEV, கான்டெம்பரவரி இங்கிலீஷ் வெர்ஷன். அடுத்தது தி நியூ இங்கிலீஷ் பைபிள். அடுத்தது RSV, ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அடுத்தது தி நியூ அமெரிக்கன் பைபிள். அடுத்தது டுடே இங்கிலீஷ் வெர்ஷன். அடுத்தது நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன். அடுத்தது GNT, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவை பற்றி சொன்ன பிறகு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அப்போ அதோடு அந்த வாக்கியம் முடியுது. அடுத்த வாக்கியம் வந்து ஒரு தனி வாக்கியமாக அமைந்துள்ளது. அந்த வாக்கியம் பிதாவாகிய தேவனை பற்றினது. அப்போ அந்த வாக்கியம் எப்படி சொல்லுது அப்படின்னா பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் அநேக ஆங்கில பைபிளில் காணப்படுகிறது. அப்போ ஹீ அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அப்போ இந்த தமிழ் பைபிளில் அந்த இவர் அப்படிங்கிற வார்த்தையை வாண்டடாகவே சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்த்தனால என்னன்னா சேர்த்துட்டாங்க. அப்படி அந்த வார்த்தையை வாண்டடாக தேவையில்லாமல் அந்த வார்த்தையை, அதாவது திருத்துவம் என்கின்ற ஒரு தவறான உபதேசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இவர் என்கின்ற வார்த்தையை தமிழ் பைபிளில் சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த இவர் என்கின்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு அந்த வார்த்தையை நீக்கிட்டு நம்ம வாச்சோன்னா ஒரிஜினலில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு அர்த்தம் நமக்கு அந்த வாக்கியத்தில் புலப்படும். அப்போ பாருங்கள், நம்ம இன்னும் அநேக இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், JWன்னு சொல்லுவாங்க இல்லையா, யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெளியிட்ட பைபிளில் சரியானபடி அவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, அவர்கள் தான் முன்னோர்களில் வழியில் வந்தவர்கள், அவர்களுடைய வம்சத்தில் தான் கிறிஸ்துவும் வந்தார், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் போற்றப்படுவாராக ஆமேன். பார்த்தீங்களா, மிக சரியாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன்னா இன்டர்லீனியரில் பைபிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ இவர் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, பிதாக்களும் அவர்களுடையவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் தோன்றினாரே, இவர் சர்வத்துக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர் ஆமேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ அந்த இவர் என்கின்ற இடத்துல ஒரு ஒன்று மாதிரி போட்டு அதுக்கு கீழே ஃபுட்நோட்டில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், சர்வத்துக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர் ஆமேன் என்று திருப்பலாம். அப்போ அந்த இவர் என்கின்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை பற்றினதல்ல, அந்த வார்த்தையே பிதாவாகிய தேவனை தான் பற்றினது. பாருங்கள், இன்னும் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், ராஜரீகம் மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாடு காணப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, அவர்கள் ஆபிரகாம் முதலிய குலத்தந்தையார் வழியாக தோன்றினவர்கள், மனிதன் என்ற முறையில் மேசியாவும் அவர்கள் குலத்தினின்றே தோன்றினார், அவர் எல்லாவற்றின் மீதும் ஆட்சி செலுத்தும் கடவுள் என்றென்றும் புகழ்ந்து போற்றுதற்குரியவர் ஆமேன். பாருங்கள், அந்த ஆமேன் என்கின்ற இடத்துல ஸ்டார் மாதிரி கொடுத்து கீழே ஃபுட்நோட்டில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லாவற்றின் மீதும் ஆட்சி செலுத்தும் கடவுளே என்றென்றும் புகழ்ந்து போற்றுதலுக்குரியவர் ஆமேன் என்று மொழிபெயர்ப்பதுண்டு. பார்த்தீங்களா, அப்போ அந்த இவர் என்கின்ற வார்த்தையை வாண்டடாகவே வேண்டுமென்றே சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு நம்ம வாசிப்போமானால் அந்த வாக்கியம் பிதாவாகிய யெகோவா தேவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இப்போ
திருவிவிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு நீங்கள் வாட்சிங்கன்னா பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ அந்த இவரேங்கிற வார்த்தையை எடுத்துருங்க. ஏன்னா இவர் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் 99% இல்லை. ஹூ இஸ் ஓவரால் காட் பிளெஸ்டு ஃபார் எவர் ஆமேன் அப்படின்னு தான் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் இன்டர்லீனியர் கிரீக் பைபிளில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு வாசிப்போமானால் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர் ஆமேன். அப்போ சரியான ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தா அந்த இன்டர்லீனியர் பைபிளில் மிகச்சரியாக காணப்படுகிறது. அப்போ அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், இதெல்லாம் புதிய தமிழ், அதாவது இலங்கை தமிழ் வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இவரே என்கிற வார்த்தையை நீக்கிட்டு வாசித்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இவரே எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இவரேங்கிற வார்த்தையை நீக்கிருங்க. எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக ஆமேன். அப்போ அந்த மூன்றாவது வாக்கியமே இயேசு கிறிஸ்துவை பற்றினது அல்ல, அது பிதாவாகிய யெகோவா தேவனை பற்றினது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், கிறிஸ்டியன் மீடியா சென்டர், அதாவது லுத்ரன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வெளியிட்ட இந்த பைபிள், இதுவும் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான். இந்த பைபிள்லையும் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு வாசிப்போமானால் பாருங்கள், இவர் சர்வத்துக்கும் மேலான கடவுள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு பாருங்கள் எப்படின்னா, சர்வத்துக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர் ஆமேன் அப்படின்னு தான் மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை வேண்டுமென்று சேர்த்துட்டாங்க. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இது ஆர்சி பைபிள். இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா இந்த பைபிள்லேயும் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை நீக்கிட்டு நம்ம வாசிப்போமானால் பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, இவரோ எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள். அந்த இவரோ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு வாசிப்போமானால் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர் ஆமேன். அப்போ நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பாருங்கள், தமிழ் பைபிளில் மட்டும் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை வாண்டடாகவே சேர்த்துட்டாங்க, வேண்டுமென்றே சேர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, திருத்துவம், திரியேக தேவன், பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கையை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் பைபிளெல்லாம் இவர் என்கின்ற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. ஆனால் தமிழுக்கு முன்னாடி பைபிள் எந்த மொழியில் இருந்தது? ஆங்கிலத்தில் தான் இருந்தது. அப்போ ஆங்கிலத்தில் அந்த இவர் என்கின்ற வார்த்தை, ஹீ அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. ஆங்கிலத்தில் ஹூ இஸ் ஓவரால் காட் பிளெஸ்டு ஃபார் எவர் ஆமேன் அப்படின்னு தான் இருக்கும். அதே நேரத்தில் மூல பாஷையான கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னா, தி ஒன் பீயிங் ஓவரால் காட் பிளெஸ்டு அன்டு தி ஏஜஸ் ஆமேன். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் போற்றுதற்குரியவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரத்திற்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர் ஆமீன் அப்படின்னு தான் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்தின் மூலம், இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாரா, பிதாவாகிய யெகோவா தேவனை சொல்கிறாரா? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம், பிதாவாகிய தேவன் தான் மேலானவர், கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அதே நேரத்தில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு இந்த பைபிள், இந்த வசனம், இந்த நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா, பிதாவாகிய யெகோவா தேவன் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வசனத்தின்படி மிக தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் அந்த கிரேக்க மொழி வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் நம்முடைய தமிழில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையை சேர்த்தனால அநேக பேர் இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த இவர் என்கின்ற வார்த்தை 99% ஆங்கில வேதாகமங்களில் இல்லை. அதே நேரத்தில் மூல பாஷையான கிரேக்க மொழியில் அந்த இவர் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ரோமர் அதிகாரம் 9 வசனம் 5, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை சொல்லவில்லை, பிதாவாகிய யெகோவா தேவனை தான் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள பிதாவாகிய யெகோவா தேவனை அறிந்து கொள்வது எளிதா அல்லது ரொம்ப கஷ்டமா? பாருங்கள், பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த வந்தவர் யார் அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசிக்கணும். அப்போ கடவுள் யார் அப்படின்னா யெகோவா தேவன் தான் கடவுள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை தான் நம்முடைய வேதத்தில் ஒரு வசனத்தில் மிக தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும்.
பிதா தவிர குமாரன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் பிதாவாகிய தேவன் யார் என்று, அவருடைய நாமம் என்ன என்பது நமக்கு தெளிவாக எடுத்து தெரிய வரும். அப்போ தேவன் வெளிப்படுத்தினா தான் இப்படிப்பட்ட சத்தியமே நமக்கு விளங்கும். இன்றைக்கு அநேக பேர் ரோமர் அதிகாரம் 9:5 சர்வத்துக்கும் மேலான தேவன் இயேசு கிறிஸ்து தான் என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். அப்போ பாருங்கள், மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் கான்ட்ராவர்சி, கருத்து வேறுபாடு. அப்போ அந்த மூல பாஷையில் கிரேக்க மொழியில் ஆராய்ந்து பார்க்கும்போது மிக தெளிவாக அந்த 3வது வாக்கியம் தனி சென்டென்ஸாக, தனி வாக்கியமாக அமைந்துள்ளது. அது முழுவதும் பிதாவாகிய யெகோவா தேவனை பற்றினது. எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரத்திற்குரியவர் ஆமேன் என்று தான் பவுல் எழுதுகிறார். ஆனால் தமிழ் பைபிளில் இவர் என்கின்ற வார்த்தையை சேர்த்தனால வாண்டடாகவே சேர்த்துட்டாங்க. அப்போ அப்படி சேர்த்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று ஒரு தவறான நம்பிக்கையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சர்வத்துக்கும் மேலான தேவன் யார்? பிதாவாகிய யெகோவா தேவன் தான் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தொடர்ந்து இணைந்தீர்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.